ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நானும் எங்கள் அப்பாவும் திருப்பியும் ஷாப்பிங் பண்ண போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா இங்கே நிற்கிறாங்க. ஸோ வாங்க போகலாம். யா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ யா கைஸ், நானும் அப்பாவும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். நானும் அப்பாவும் லைன் சேஞ்ச் பண்ண போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து. ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு வேலை பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நான் லைன் சேஞ்ச் பண்ணி திருப்பி வேறு இடத்துக்கு போகணும். ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். விடை எதுக்கு தனித்தனியாக விட்டு வைக்கிற? தனித்தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க கைஸ். கேட்குறேன், வாங்க போகலாம். ஸோ யா கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நானும் எங்கள் அப்பாவும் ஒரு மெட்ரோவை மிஸ் பண்ணிட்டோம். இவங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் 5 நிமிஷத்துக்கு தான் ஒரு வாட்டி மெட்ரோ வரும். எனக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஓடி வருவோம் அந்த ஒரு மெட்ரோவை பிடிக்கிறதுக்கு. இன்னும் 5 நிமிஷம் உட்காரணும். அங்கே பாருங்க, 5 நிமிஷம் கடந்து பாருங்க. ஆனால் 4 நிமிஷத்துலேயே வந்துடும். மெட்ரோவில் ஏறிட்டாங்க. எங்கிட்ட கைஸ், ஆனால் இன்னைக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. இன்னைக்கு நான் இந்த கூட்டத்தில் போய் நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். அதான் எங்கள் அப்பா. பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம். அப்பாவுக்கு பசிக்குது சொந்தமே வேணும். முன்னாடி எவ்வளோ கிடச்சிச்சோ அவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ மெயின் மார்க்கெட்டுக்குள்ளார போகலான்னு இருக்கோம். வாங்க போகலாம். என்ன தெரியுமா கைஸ், வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நடக்கவே இல்லை, நின்றுட்டு இருக்கோம். அப்படியே அவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அப்படியே நாங்கள் இழுத்துட்டு வராங்க. எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியவே இல்லை. ஸோ இது என்னன்னா, நான் வீடியோவே எடுக்கலை. ஸோ எவ்வளோ எடுத்துருக்கணும் அவ்வளோ மட்டும் போடுறேன். அண்ட் வீட்டுக்கு போய் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அன்பேக்கிங் வீடியோ போடுவேன். அண்டு 2 பேரோட முதுகும் அவ்வளோ வலிக்குது. என்ன சொல்கிறது, சிரிச்சுட்டு தான் இருக்கோம். செத்துட்டோம். ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மெட்ரோவில் ஏறிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் வந்தீங்கன்னா கூட்டமாக மட்டும் வந்துடாதீங்க. நீங்கள் சரோஜினி நகர் எப்பயுமே
சண்டே வராதிங்க. அண்ட் வந்து சண்டே வந்தீங்கனாலும் நீங்கள் சிங்கிளாக வாங்க, இல்லைனா டபுளாக வாங்க. நாங்கள் டபுளாக போய் எங்களுக்கு முடிச்சுட்டாங்க. அதனால சண்டே வராதிங்க. டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்கும், ஆனால் மண்டே மட்டும் இருக்காது. ஸோ அது பார்த்து அக்கார்டிங்காக வாங்க. மெட்ரோவில் போய் பேசுகிறேன். ஒரு மெட்ரோலேருந்து இறங்கி இன்னொரு மெட்ரோக்கு லைன் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். இன்னும் அதில் சீட் கிடச்சா தான் உட்கார முடியும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெட்ரோவில் இறங்கி வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஏன்னா அப்பானாலையும் என்னாலையும் முடியலை, செத்துட்டோம். செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அது சரோஜினி நகர் இன்றைக்கி என் கூட செஞ்சிருச்சு வச்சு. அதனால போய் தூங்கலாம், சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.